மக்களவை தேர்தலை ஒட்டி 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மதுக்கடைகளை மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி வாக்குப்பதிவு நாளென்றும் அதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாகவும் ட்ரை டே என்று அழைக்கப்படும் அந்த ட்ரை டேயாக அறிவித்து அன்றைய தினம் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான அறிவிப்பை டாஸ்மாக் நிறுவனமானது வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனம் அனைத்து மண்டல மேலாளர்கள், மாவட்ட மேலாளர்கள், அனைத்து டிப்போ மேலாளர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அந்த கடிதத்தில் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதே போன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் என்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி ஜூன் 4ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளானது எண்ணப்படுகிறது. அன்றைய தினமும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் அன்றைய தினம் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகமானது தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.